இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி ஒரு லோடிங் பாரை நீங்க எப்படி Davinci கிரியேட் பண்றத நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபியூஷன் காம்போசிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது நம்ம ஃபியூஷன்லாம் கிரியேட் பண்ண போறோம். பட் நீங்க பயப்படாதீங்க, இது ரொம்ப ஈஸி தான். இது ஆக்சுவலி இங்கே 5 செகண்ட்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம 1 செகண்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ட்ராக் பண்ணி டைம் லைனில் வச்சிருவோம். இப்போ ஃபியூஷன் பேஜ் போயிடுங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் நோட் வேணும். ஒரு பேக்ரவுண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து நான் லிங்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் நோட தான் வந்து நம்ம அந்த பார்டரா யூஸ் பண்ண போறோம். அந்த லோடிங் பார்டரோட பார்டரா யூஸ் பண்ண போறோம். அதனால இந்த பேக்ரவுண்டோட நம்ம கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்டருக்கு நான் ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒயிட் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பேக்ரவுண்டை நம்ம பார்டரா மாற்றுறதுக்கு நமக்கு ரெக்டாங்கிள் நோட் தேவை. ஸோ ரெக்டாங்கிள் நோட் ஆட் பண்ணிக்கிறேன். டேரெக்டாக ஆட் ஆயிடுச்சு. இங்கே மாஸ்கிங்கும் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் வந்து உள்ள ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து உள்ள ஃபுல்லாக ஆகக்கூடாது, பார்டரில் மட்டும்தான் ஃபில் ஆகணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த லோடிங் பாரோட அந்த பார்டர் எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சாலிட் இருக்கா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே பார்டர் வித்துன்னு இருக்கா, இதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு லோடிங் பார்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணணும். சரி, இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம வந்து லோடிங் பாரோட அவுட்லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள லோட் ஆகிற அந்த இது வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஒரு பேக்ரவுண்ட் நோட் எடுக்கும். இப்போ இந்த பேக்ரவுண்ட் நோட் வந்து நம்ம ரெட் கலரில் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த கலரே இருக்கட்டும், மாற்றிக்கலாம். அகைன் இந்த ரெட் கலர் தான் வந்து நம்ம உள்ள லோடிங் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம மறுபடியும் நமக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் நோட் வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்கு வந்து ரெக்டாங்கிள் மாஸ்கிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த ரெட் கலர் மாஸ்கிங்கை வந்து இதே சைஸுக்கு கொண்டு வரணும். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது ஷார்ட்கட்னு கிடையாது, நான் வந்து இதை ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னா, நீங்கள் இதை வந்து காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணி இந்த ரெக்டாங்கிள் நோடில் வந்து இந்த நோடில் வந்து நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பார்டர் மாதிரி இந்த ரெட் கலர் இதுவும் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சாலிடை வந்து நம்ம வந்து டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிட்டா இப்போ அவுட்டரில் மட்டும் ஃபில் ஆகாமல் உள்ளேயும் ஃபில் ஆகிடும். கிட்ட லோடிங் மாதிரி வந்துருச்சா. இப்போ அந்த ஒயிட் பார்டர் தெரியணும். அதுக்கு வந்து நம்ம சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த சைஸை வந்து அந்த பார்டரை விட கம்மியாக இருக்க மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ரெட் கலர் லோடிங்கை வந்து நம்ம அனிமேட் பண்ணுறது மட்டும் தான் இப்போ நம்மளோட வேலை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரெக்டாங்கிள் இருக்கா, இதை வந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிள் மாஸ்கிங்கை வந்து இந்த மெர்ஜ் நோட் கூட நீங்கள் லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிட்டீங்களா? இப்போ கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சது. இப்போ நீங்கள் ப்ளே ஹெட்டை வந்து லாஸ்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துடுங்க. லாஸ்ட் ஃப்ரேம் கொண்டு வந்துட்டு இந்த மெர்ஜ் நோட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த சென்டர் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ரேம் கொண்டு போயிடுங்க. ஃபஸ்ட் ஃப்ரேமுக்கு வந்து இந்த சென்டர் பொசிஷனை வந்து இப்படி ஃபுல்லாக இந்த பக்கம் மூவ் பண்ணுறங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா லோடிங் பார் வந்து வந்துடும். இதுலேயே வந்து நீங்கள் இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இது வந்து கொஞ்சம் பாக்ஸ் ஷேப்பில் இருக்குல்ல, இது நீங்கள் கர்வ் எட்ஜஸாக மாற்றணும்னா இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு கார்னர் ரேடியேஷன் இருக்கா, இதை ஃபுல்லாக வச்சுருங்க. அதே மாதிரி இங்கே இருக்க ரெக்டாங்கிளையும் கார்னர் ரேடியஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக வச்சுருங்க. சேம் இங்கே இருக்க ரெக்டாங்கிளையும் கார்னர் ரேடியஸ் வந்து ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போது சேம் அனிமேஷன் தான், பட் ஓல்டு பாக்ஸ் மாடலில் இல்லாமல் ஒரு மாதிரி கர்வ் எட்ஜஸில் வரும். இப்போது நம்ம ஃபுல்லாக லோட் ஆகணுன்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, லாஸ்ட் ஃப்ரேமில் இந்த எண்டு கீ ஃப்ரேம் வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வந்து பாதி தான் லோட் ஆகணும்னா நீங்கள் லாஸ்ட் ஃப்ரேமை வந்து சம்வேர் இங்கே மிட்லேயே வச்சு இந்த கீ ஃப்ரேமை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் தான் அது லோட் ஆகும், ஃபுல்லாக லோட் ஆகாது. அண்ட் இது நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் எடிட் பேஜில் போயிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு இதை நீங்கள் ஜூம் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஜூம் அவுட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து பொசிஷன் மாற்றதோ இங்கே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணாலும் அது அந்த லோடிங் அனிமேஷன் எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும்னா நான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது வந்து அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடையாது. ப்ராஜெக்ட் ஃபைல் கொடுத்து இது பண்ணுற அளவுக்கு ரொம்ப சின்ன அனிமேஷன் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ புரியலன்னா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணி Davinci ஓப்பன் பண்ணிட்டேங்க. அண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக நான் சொன்னேன், இது உண்மையிலே சின்ன டுட்டோரியல் தான். ஆனால் ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பாக பெரிய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் வரும். அதுக்கும் நான் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருவேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். நான் எப்போ சொல்கிற காமெண்ட் டெம்ப்ளேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அங்கே டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு டெடிகேட்டட் டுட்டோரியல் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு டெடிகேட்டாக டுட்டோரியல் போட ட்ரை பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.